தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் குடந்தை ஞானசெல்வராசன், வெற்றி ஐஏஎஸ் கல்வி மையம் சென்னை தலைமையகத்திலிருந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A மற்றும் குரூப் 4, சார் இன்னும் சொல்ல போனால் அனைத்து தொகுதிகளுக்கும் ஆல் குரூப்ஸ் 2019 ஒரு சிலபஸ் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜிஎஸ்ல பொது அறிவுத்தாளில் 2 பகுதிகள் சேர்க்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் புதிதாக வருபவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யூனிட் 8, யூனிட் 9. சார் இந்த யூனிட் 8ம் இந்த யூனிட் 9ம் குரூப் 1, குரூப் 2, 2Aல மிகுந்த கேள்விகளை 200 கேள்விகள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 35 to 40% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வில் பி டேக்கன் ஃப்ரம் தீஸ் 2 ஏரியாஸ். ஓகேயா? இப்போ யூனிட் 8ன்னா என்ன சார்? யூனிட் 8 என்பது என்ன? ஜிஎஸ்ல உங்களுக்கு 10 யூனிட் இருக்கு, 10 11 இருக்கு. அந்த 10 யூனிட்ல யூனிட் நம்பர் 8 என்பது முழுக்க ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ். பாருங்க, தமிழர்களுடைய ஆஃப் தமிழ் சொசைட்டி என்ன அந்த பேப்பருக்கு பேர் என்ன? ஹிஸ்டரி, கல்ச்சர், லிட்ரேச்சர் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் இன் அண்ட் அரவுண்ட் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டிற்கு வெளியேயும், அதாவது தென்னிந்தியாவாக இருக்கலாம், அல்லது வட இந்தியா முழுக்க இருக்கலாம், அல்லது இந்தியாவுக்கு வெளியிலேயும் இருக்கலாம், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்கலாம், அல்லது தென்கிழக்காசிய நாடுகளில் இருக்கலாம். எந்த ஒரு இடத்திலும் நடைபெற்ற ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அகழாய்வு. அகழ் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தமிழில் அகழ் என்று சொன்னால் டு டிக், தோண்டு. இந்த பூமியை தோண்டி பூமியில் பல்வேறு அடுக்குகளிலே கிடைக்கக்கூடிய பொருள்கள், மெட்டீரியல்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், செய்திகள். அந்த செய்திகளிலிருந்து நமக்கு தெரிய வருகிற விஷயங்கள் என்ன? வாட் ஆர் த மேட்டர்ஸ் ஃப்ரம் த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ். அதுதான் சார் யூனிட் 8. யூனிட் 8ல் இது ஒரு பிரிவு. அதில் முதல் டாப்பிக்கே இதுதான். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ். தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டிற்கு வெளியேயும் இதுவரையில் நடைபெற்ற தொல்லியல் அகழாய்வுகளிலே கண்டுபிடிக்கப்பட்ட தரவுகள், த டேட்டா. சார் இதை செய்திகள்னு சொல்லலாமா, டேட்டான்னு சொல்லலாமா? சார் டேட்டான்னே சொல்லலாம். ஏன் சார்? அவைகள் எல்லாம் கான்க்ரீட் எவிடன்ஸ். புரியுதா உங்களுக்கு? அவைகள் எல்லாம் கான்க்ரீட் எவிடன்ஸ். சார் இப்போ இந்த ஒரு ஏரியா நம்ம தேர்வர்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் புதிய விஷயமா இருக்கும். ஏன் சார்? நீங்கள் எல்லாரும் பல்வேறு படிப்புகள், சயின்ஸ் அண்ட் டெக் இருப்பீங்க, மேத்தமெட்டிக்ஸில் ஒருத்தர் இருப்பீங்க, காமர்ஸில் ஒருத்தர் இருப்பீங்க, மேனேஜ்மெண்ட் ஒருத்தர் இருப்பீங்க, ஒருத்தர் ஃபிசிக்ஸ், ஒருத்தர் கெமிஸ்ட்ரி, ஒருத்தர் ஒரு சிலர் தமிழ் லிட்ரேச்சர், ஒருத்தவங்க வரலாறு, ஒருத்தவங்க எக்கனாமிக்ஸ். எல்லாரும் வர்றீங்க. போட்டித் தேர்வுகளுக்கு வரும்போது எல்லாரும் வர்றீங்க. சார் இந்த சப்ஜெக்ட் மட்டும் எங்களுக்கு புதுசாக இருக்குது சார். ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் இன் அண்ட் அரவுண்ட் தமிழ்நாடு புதுசாக இருக்குது சார். ஒன்றும் இல்லை, இட் கனெக்ட்ஸ் வித் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆந்த்ரோபாலஜி. பாருங்க, இந்த துறை எதோடு தொடர்புடையது? ஆர்கியாலஜி என்கிற. த கொஸ்டின் இஸ், குரூப் 1ல் இப்படி ஒரு கேள்வி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இந்த தொல்லியல் துறை எந்த 2 பாடப்பிரிவுகளோடு பெரிதும் தொடர்புடையது? ஒன்று வரலாறு, இன்னொன்று மானுடையல், ஆந்த்ரோபாலஜி என்று சொல்லுகிறோம் அல்லவா, மானுடையல். இந்த 2ஓடும் நெருங்கிய தொடர்புடையது. சார் இந்த 2 மட்டுமா, இல்லை வேற எதுவும் இருக்கா? சார் இருக்கு. இலக்கியம், லிட்ரேச்சர். சார் இலக்கியங்களிலே கிடைக்கின்ற செய்திகள், நம்ம குறிப்பாக தமிழ் இலக்கியங்களிலே கிடைக்கின்ற செய்திகள், அகநானூறு, புறநானூறு, பதிற்று 10, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது போன்ற இலக்கியங்களிலிருந்து கிடைக்கின்ற தரவுகள் வேறு எங்கேயாவது நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறதா? உண்டு, நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. எதன் மூலம் நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது? உலக மக்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள்? படித்தவர்கள், சான்றோர்கள் எப்படி இந்த இலக்கிய செய்திகளை ஒரு வரலாற்று தரவாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால்,
தொல்லியல் பூர்வமாக கிடைத்த ஆதாரங்கள் ஏதேனும் இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள். சார் அப்படி ஏதாவது ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறதா? நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா கவனிங்க, தேர்வர்கள் நல்லா கவனிக்கணும். எடுத்துக்காட்டாக சார், 10 என்ற நூல் ஒரு மிகப்பெரிய சங்க இலக்கியம் தெரியும். 8 தொகை நூல்களிலே ஒன்று 10 என்று சொன்னால் 10 × 10. ஓகே, 10 multiplies 10. 100 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு, a collection of 100 long verses. நூற்றுக்கணக்கான பாடல்களின் தொகுப்பு தான் சார் 10. அது சரி சார், இட் டாக்ஸ் அபவுட் த சேரர் டைனாஸ்டி. புரியுதா? சேரர்களுடைய பாரம்பரியத்தை, சேர பேரரசினுடைய 10 மன்னர்களை பற்றி, ஒரு மன்னருக்கு 10 பாடல். சார் பாடல்னு சொன்னால் ஏதோ 10 வரி 20 வரின்னு நினச்சிக்காதீங்க. ஒரு பாடலும் நூற்றுக்கணக்கான அடிகள். அப்படியாக 10 சேர மன்னர்களை பற்றிய வரலாற்று தரவு தான் சார் 10. இந்த 10 பாடிய 10 புலவர்கள், 10 சேர மன்னர்கள். அந்த சேர மன்னர்கள் எல்லோருமே ஒருவர் பின் ஒருவராக அடுத்து வந்த ஒரு மிகப்பெரிய ஹைரார்கி, மிகப்பெரிய பாரம்பரியம். அதில் நம்முடைய அன்ஃபார்ச்சுனேட், நம்முடைய துரதிர்ஷ்டம், முதல் 10 இறுதி 10 நம்மளுக்கு கிடைக்கல. அப்போ 2ஆம் 10லிருந்து 9வது 10 வரைக்கும் நமக்கு மன்னர்களுடைய பற்றிய அந்த 10 நூல் கிடைச்சிருக்குது. சார் இப்போ என்ன சார் நீங்கள் சொல்ல வர்றீங்க? இந்த 10 நல்லா கவனிங்க, 6, 7, 8, 6வது 7வது 8வது பாரம்பரியத்தை சார்ந்த மன்னர்களுடைய பெயர்கள். இது பெயர்கள் இருக்கிறது இலக்கியத்தில் 10. ஆனால் இந்த பெயர்கள் நம்முடைய கரூருக்கு பக்கத்தில் வேலாயுதம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் தான், பக்கத்தில் தான் புகழூர். இப்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் இருக்குல்ல, டிஎன்பிஎல், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் லிமிடெட். டிஎன்பிஎல்னா தெரியும் உங்களுக்கு, தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் லிமிடெட், தமிழ்நாடு அரசினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம், நட்சத்திர அந்தஸ்து பெற்ற பொதுத்துறை நிறுவனம். இந்த டிஎன்பிஎல் அங்கே தான் இருக்கு, புகழூர். அந்த புகழூரிலே 6 நாட்டான் குன்றுன்னு ஒரு குன்றுன்னா என்ன சார்? ஒரு பெரிய மலைக்கு அடுத்த ஹைட் உள்ள ஏரியாவை என்னன்னு சொல்லுவோம்? குன்று. அந்த 6 நாட்டான் குன்றுங்கிற இடத்துல ஒரு பாறையில் இந்த 3 மன்னர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த செய்தியை நம்முடைய தமிழ்நாடு அரசின் முன்னாள் குடிமைப்பணி அலுவலராக இருந்த டாக்டர் ஐராவதம் மகாதேவன் IAS அவர்கள் அந்த இடத்துக்கு சென்று அந்த உள்ளூர் இளைஞர்களை துணைக்கு வைத்துக்கொண்டு ஆராய்கிறார். அப்படி ஆராய்ந்த போது அவர் சொன்னார், ஐராவதம் மகாதேவன் சொன்னார், இந்த 3 மன்னர்களுடைய பெயர்களும் 6, 7, 10 கூறப்பட்டிருக்கிற 6, 7, 8வது பரம்பரை என்று சொன்னார். அதற்கு அவருடைய மாணவர்களிலே ஒருவர் மிகவும் பணிவாக அவர் ஒரு ஆராய்ச்சி செய்து 6 நாட்டான் குன்றுகளிலே காணப்படுகிற 3 மன்னர்களுடைய பெயர்கள் 6வது 7வது 8வது அல்ல, 7, 8, 9ஆம் வரிசையை சார்ந்தவர்கள் என்று சொல்ல மிகப்பெரிய சான்றோர் ஆகிய டாக்டர் ஐராவதம் மகாதேவன் IAS அவர்கள் அந்த மாணவனுடைய ஆராய்ச்சி திறனை பார்த்து வியந்து அதனுடைய உண்மைத்தன்மையை கருதி ஏற்றுக்கொண்டார். புரியுதுங்களா? ஆக ஒரு இலக்கியத்திலே கூறப்படுகிற ஒரு செய்தி ஒரு எங்கோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த சேர மன்னர்கள் உருவாக்கிய ஒரு கல்வெட்டிலே காணப்படுகிறது என்று சொன்னால் இது ஒரு கான்கிரீட் எவிடன்ஸ். இது முழுக்க தொல்லியல். புரியுதுங்களா? இது முழுக்க தொல்லியல் சார்ந்த விடயங்கள். அப்ப இது ஒரு முக்கியமான செய்தி. இது போல ஆயிரக்கணக்கான செய்திகளை நாம் இந்த யூனிட் 8 என்கின்ற பகுதியில் சார் இதை நம்ம டீப்பாக படிக்கிறதுனுடைய முக்கியத்துவம் என்ன சார்? குரூப் 1, குரூப் 2, 2Aல இந்த ஒரு டாபிக்லேருந்து மட்டும் 6 கேள்விகள் வரும். நல்லா உங்களுக்கே தெரியும், ஒரு கேள்விக்கு 1.5 × 6 9 மதிப்பெண்கள் முழுக்க இதுலேருந்து. சார் இலக்கியத்தில் எவ்வளவு கேள்வி சார் வரும்? இலக்கியத்தில் 12 கேள்வி வரலாம்.
ஆனால் இந்த ஆர்கியாலஜி அண்ட் தமிழ்நாடுங்கிற இந்த டாப்பிக்கில் மட்டும் குரூப் 1, குரூப் 2, 2Aல 6 கேள்விகள் கேட்கப்படும். சார் குரூப் 4ல சார் ஒரு 3-4 கேள்விகள் கேட்கலாம். ஆனால் இவ்வளவு கடினமுடைய கேள்விகளாக அவை இருக்காது. இது ஒரு முக்கியமான விஷயம். ஆக சார் தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் கண்டுபிடிப்புகளை பொறுத்தவரையில் சார் இப்போ இந்திய அளவில் தொல்லியலின் தந்தை என்று சொல்லப்படுபவர் யார்? உங்களுக்கு தெரியும், இந்த நம்ம வெள்ளையர்கள், ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் நம்மை ஆண்டபோது டல்ஹௌசி பிரபு தான் இந்த தொல்லியல் துறையிலே ஆய்வை மேற்கொள்வதற்கு ஒரு உத்வேகம் தந்தவர், லார்ட் டல்ஹௌசி. அதற்கு பிறகு இந்திய தொல்லியல் துறை, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஏஎஸ்ஐ என்று ஒன்று உருவாவதற்கு காரணமே அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அவன் பேரு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். He is considered to be the father of Indian archaeology. புரியுதா? இந்திய தொல்லியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அதற்கு பிறகு சார் இந்திய அளவிலேயே முதலாக ஒரு தொல்லியல் அகழாய்வு என்பது எங்கே நடத்தப்பட்டது என்று சொன்னால், இப்ப நமக்கு என்ன தெரியும் சார்? உனக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய தொல்லியல் அகழாய்வை சொல் என்று ஒரு +2 வரைக்கும் படித்த ஒரு மாணவன்கிட்ட கேட்டால் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் உடனே என்ன தெரியும்? அவர்கள் 9th 10th படித்த 1920, 1920 மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பன் எக்ஸ்கவேஷன், அதை தான் சொல்லுவாங்க. ஆனால் அது அல்ல. இந்திய அளவிலே மிகப்பெரிய அகழாய்வு 1863 1863, நல்லா கவனிக்கணும். இந்திய அளவிலே நடைபெற்ற மிகப்பெரிய அகழாய்வு, தி கிரேட் எக்ஸ்கவேஷன் பை சர் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட். சர் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் என்பவன் யார் சார்? ஹீ இஸ் ஃப்ரம் பிரிட்டிஷ் லண்டன். 1863 நம்முடைய சென்னையில் கொசஸ்தலையாற்று படுகையில் அந்த டெல்டா ஆஃப் கொசஸ்தலையார், இந்த கொசஸ்தலையாரை தான் நம்ம இப்போ என்னன்னு சொல்கிறோம்? கொற்றலையாறு. சார் அவர் முதலிலே ஆய்வு செய்த இடம் எது சார்? பல்லாவரம். பேசிக்கான கொஸ்டின். குரூப் 1ல் 2ல் 2Aல கேட்கப்படுகிற மிக முக்கியமான கேள்வி. த ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேஷன் பல்லாவரம் 1863 பை சர் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட். அவர் யார் சார்? இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒரு ஜியாலஜிஸ்ட். அவர் ஒரு நிலையியலாளர். அடிப்படையில் அவர் ஒரு மண்ணியல் அறிஞர். ஹி இஸ் எ ஜியாலஜிஸ்ட். அவர்தான் பல்லாவரத்திலே வந்து முதலாக ஆய்வு செய்கிறார். பல்லாவரம் மட்டுமல்ல, அதற்கு பிறகு இன்றைய திருவள்ளூர் மாவட்டத்திலே இருக்கிற சென்னைக்கு மிகப்பெரிய குடிநீர் ஆதாரங்களாக விளங்குகிற புழல் ஏரி, பூண்டி நீர்த்தேக்கம்லாம் இருக்குல்ல, அந்த பகுதி, அதற்கு அப்பால் உள்ள பட்டறை பெரும்புதூர் என்கின்ற ஊர், பட்டறை பெரும்புதூர், அத்திரம்பாக்கம், குடியம் குகைகள், இன்றைக்கும் ஆதி மனிதன் வாழ்ந்ததாக கருதப்படுகிற சின்ன சின்ன குட்டையான தட்டையான வீடுகள் அமைந்திருக்கிற மனித சஞ்சாரமே அற்ற குடியம் கேவ்ஸ் இன்றைக்கும் இருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில். இங்கெல்லாம் சென்று அவர் ஆய்வு செய்து அவர் கண்டுபிடித்த ஆதி மனிதனுடைய முதல் கருவி எது தெரியுமா? த ஃபர்ஸ்ட் ஸ்டோன் டிவைஸ் எது தெரியுமா? கல் ஆயுதம். த ஃபர்ஸ்ட் ஸ்டோன் டிவைஸ் கல் கோடரி. முதல் கல் கோடரியை கண்டுபிடித்தார். கற்கோடரி அவர் கண்டுபிடித்த முதல் கற்கோடரி. சார் இதனுடைய காலகட்டம்னு எதை சார் சொல்லலாம்? இந்த கல் கோடரியை ஆதி மனிதன் பயன்படுத்திய இந்த காலகட்டத்தை என்ன மானுடையலாளர்கள், தொல்லியலாளர்கள் எந்த கேட்டகரியில் கொண்டு போய் வைக்கிறாங்க? பழங்கற்காலம். இந்த காலகட்டம் தான் பழங்கற்காலம். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் பேலியோலித்திக் பீரியட். எப்படிங்க? பேலியோலித்திக் பீரியட். லித்துன்னா கல். ஆங்கிலத்தில் லித்துங்கிறதுக்கு கல். பேலியோலித்திக் என்பதே பழங்கற்காலம். ஆதி மனிதன் பயன்படுத்திய கல் ஆயுதம். அந்த கோடரியை கொண்டு தன்னுடைய வாழ்வு ஆதாரத்திற்கு அவன் எதற்கோ பயன்படுத்தி இருக்கிறான்.
இந்தியாவின் மிகப்பெரிய அருங்காட்சியகமாக கருதப்படுகிற அருங்காட்சியகங்களிலே ஒன்றான நம்முடைய சென்னை எழும்பூரிலே இருக்கிற மெட்ராஸ் மியூசியம் எக்மோர் அருங்காட்சியகத்திலே இந்த கல் கோடரி இன்றைக்கும் நீங்கள் போனால் பார்க்கலாம். அந்த அவர் என்னென்னலாம் கண்டுபிடித்தாரோ பல்லாவரத்தில், அத்திரம்பாக்கம், பட்டறை பெரும்புதூர், குடியம் குகைகளை கண்டுபிடித்த ஒரு சில பொருள்களை மட்டும் இங்கே சென்னை அருங்காட்சியகத்தில் வைத்துவிட்டு மீதமுள்ளவற்றை கொண்டு சென்று லண்டன் அருங்காட்சியகத்திலே காட்சிப்படுத்தி விட்டார். இது ஒரு செய்தி சார். இது நடந்தது 1863. த ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேஷன் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. சார் இதுக்கு அடுத்து சார் ஒரு 13 ஆண்டுகளுக்கு பிறகு, ஆஃப்டர் 13 இயர்ஸ், இன்றைய தூத்துக்குடி மாவட்டம், பழைய நெல்லை மாவட்டம், ஆதிச்சநல்லூர் படிச்சிருப்பீங்க. ஆதிச்சநல்லூர், இந்த ஆதிச்சநல்லூரிலே ஒரு மிகப்பெரிய அகழாய்வு நடைபெற்றது. அந்த அகழாய்வினுடைய எச்சம், அந்த அகழாய்வினுடைய தொடர்ச்சி இன்று வரை அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்ப 1876 ஆதிச்சநல்லூரில், இன்றைய தூத்துக்குடி மாவட்டம், பழைய நெல்லை மாவட்டம், பிரிக்கப்படாத ஒன்றிணைந்த நெல்லை மாவட்டம், இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் 1876 ஜெர்மனியை சார்ந்த ஒரு இயற்கையியலாளர், இஸ் எ நேச்சுரலிஸ்ட், அவர் ஒரு இன ஆராய்ச்சியாளர், எத்தனாலஜிஸ்ட், அவர் அங்கே ஆராய்ச்சி செய்கிறார். அப்படி அவர் ஆராய்ச்சி செய்யும் போது ஆயிரக்கணக்கான பொருள்கள் அங்கே கிடைத்தன. அந்த பொருள்களிலெல்லாம் மிக முக்கியமான பொருள் எது என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும். ஆதிச்சநல்லூர்னு சொன்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வருவது முதுமக்கள் தாழிகள், எல்டர் ஸ்பாட்ஸ் என்று அழைக்கப்படுகிற முதுமக்கள் தாழிகள். அது என்ன சார் தாழின்னா என்ன சார்? தாழி, தாழி என்று சொன்னால் மிகப்பெரிய மண் பானை, எ பிக் பாட். அந்த காலத்தில் சார் இயற்கையான உணவு, சுத்தமான குடிநீர், தூய்மையான சுவாச காற்று, இயற்கையான வாழ்வியல் முறை. ஏன் சார் பழங்கால தமிழன், பழங்கால மனிதன் கோ எக்ஸிஸ்டட் வித் நேச்சர். அவன் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தான். அதனால் நீண்ட காலம் வாழ்ந்தான். பாருங்க, 100, 120, 140 வயசெல்லாம் அப்போ ரொம்ப சர்வசாதாரணம். அவன் வயதாகி அவனுடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக உணவை ஏற்க மறுத்து குறுகி விடுகிறது அல்லவா? அவனை டைரக்டாக கொண்டு போய் புதைக்கல, மிகப்பெரிய மண் பானை, பிக் பாட், அந்த மண் பானையில் உடலை வைத்து அவன் வாழ்ந்தபோது விரும்பிய பொருள்களையும் அதனோடு வைத்து புதைக்கிறான். அந்த முதுமக்கள் தாழிகள் தான் இங்கே கிடைத்த மிகப்பெரிய, என்ன சொல்றது, த பிரைமரி மெட்டீரியல். அந்த முதுமக்கள் தாழின்னு சொன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஆதிச்சநல்லூர் தான் ஞாபகம் வரும். ஓகேயா? ஆக 1863 சர் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுல், 1876 ஒரு ஜெர்மானிய அறிஞர், அவர் ஒரு இணையியலாளர். அதற்கு பிறகு 1876 ஒரு ஜெர்மன் சார். அப்புறம் சார் அதற்கு பிறகு நம்முடைய கிழக்கு கடற்கரை ஈசிஆர்ல புதுச்சேரிக்கு பக்கத்தில் அரிக்கமேடு, புதுச்சேரிக்கு பக்கத்தில் அரிக்கமேடு என்ற இடம், அந்த இடத்திலே ஒரு 5 பேர் கொண்ட ஒரு டீம், எ டீம் ஆஃப் ஆர்கியாலஜி, ஒரு தொல்லியல் குழு ஆராய்ச்சி செய்கிறது. அதில் தலைமையானவராக இருந்தவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த சர் மார்டிமர் வீலர், சர் ராபர்ட் எரிக். இந்த 2 பேரும் இங்கிலாந்து. மார்டிமர் வீலர் இப்போ சமீபத்தில் கூட கடைசியாக நடந்த குரூப் 2 கொஸ்டின் மார்டிமர் வீலரை பற்றி கேட்டிருந்தான், அரிக்கமேட்டை பற்றி கேட்டிருந்தான். கேள்வி எடுத்து பாருங்க. மார்டிமர் வீலர், சர் ராபர்ட் எரிக், இந்த 2 பேரும் இங்கிலாந்து. கோஷ், கிருஷ்ணதேவா 2 பேரும் இந்தியர்கள். ஏ கோஷ் அண்ட் கிருஷ்ணதேவா 2 பேரும் இந்தியர்கள். ஜே.எம். காசல் என்கிற ஒரு லேடி, ஒரு பெண்மணி ஃப்ரம் பிரான்ஸ். இந்த 5 பேரும் நடத்திய ஒரு மிகப்பெரிய அகழாய்வு எங்கே நடந்தது? நம்ம அரிக்கமேட்டில் நடந்துச்சு. அரிக்கமேடு எங்க இருக்கு? இஸ் லொகேட்டட் ஆன் த ஷோர் ஆஃப் ஈசிஆர். கிழக்கு கடற்கரையிலே அமைந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய, ஒரு கால தமிழர்களுடைய துறைமுகம்,
தமிழர்களுடைய துறைமுகமாக இருந்திருக்கிறது அரிக்கமேடு. சார், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அரிக்கமேடு? தமிழர்களுடைய கடல் கடந்த வணிகம். நல்லா பாருங்க, Arichamedi deals about the overseas trade. It talks about the trade abroad of early Tamils. பழந்தமிழர்களுடைய கடல் கடந்த வணிகத்தை பற்றி நமக்கு நிறைய தரவுகள் எங்கிருந்து கிடைத்தன? அரிக்கமேட்டிலிருந்து கிடைத்தன. ஒரு காலத்திலே தமிழர்களோடு வணிகம் செய்ய வந்த, இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது மிகப்பெரிய போர், எகிப்துக்கு பக்கத்தில் பாலஸ்தீன்ஸ், காசா, இந்த இஸ்ரேல், எகிப்து, ரோம், இத்தாலி, இது போன்ற நாடுகள், இந்த நாடெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? வெஸ்ட் ஆசியன் கண்ட்ரீஸ். இந்த மேற்காசிய நாடுகளில் இருந்து தமிழ்நாட்டோடு வணிகம் செய்ய வந்தவர்கள் யவனர்கள். அவங்களுக்கு பேரு யவனர். இந்த யவனர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டிலே மேற்கு தொடர்ச்சி மலையிலே விளைகின்ற சந்தனத்தையும் மேற்கு தொடர்ச்சி மலையிலே விளைகின்ற மிளகையும் வாங்கி கொண்டு சென்றிருக்கிறார்கள். விலை உயர்ந்த தங்கம், வைரம், மது புட்டிகள், மது வகைகளை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு இங்கிருந்து மயில் தொகை, இங்கிருந்து ஆரம், அகில், சந்தனம், மிளகு. சார், இதெல்லாம் என்ன சார்? தே ஆர் கிஃப்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய இயற்கை கொடை. இதெல்லாம் மிக அருமையான பொருள்கள். இந்த பொருள்களை எல்லாம் வாங்கி கொண்டு பொன்னையும் விலை உயர்ந்த பட்டாடைகளையும் மது வகைகளையும் அவர்கள் இங்கே தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆக அது மட்டுமல்ல, ரோம் நாட்டு மக்கள் இந்த அரிக்கமேட்டிலே வந்து மிகப்பெரிய வணிக மையத்தை அமைத்திருக்கிறார்கள். தே செட் அப் எ ட்ரேட் சென்டர் இன் அரிக்கமேடு. ஆக இப்படிப்பட்ட தரவுகள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஆக அந்த வகையில் இது போன்ற நிறைய நூற்றுக்கணக்கான தரவுகள் இந்த ஒரு ஏரியாவில் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த பகுதியிலிருந்து நிச்சயமாக குரூப் 1 to 2A 6 கேள்விகள் கேட்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். இவைகளை பற்றிய அடுத்த உங்களுக்கு விரிவான விளக்க உரைகள் நம்முடைய அடுத்தடுத்த காணொளிகளிலே வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.